பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேலைக்காக என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கான வார்த்தை உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19 46 வரைக்கும் உள்ள ஒரு உண்மை சம்பவத்தோடு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். அதிலிருந்து ஒரு முதல் 3 வசனத்தை மாத்திரம் ஆதாரமாக உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் உபாகம புஸ்தகம் 19, 20, 21. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரின் மலைநாட்டிற்கு நேராய் நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவிலே சேர்ந்தோம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, ஒரு எச்சரிப்பான வார்த்தை. நான் காலையில் வாசிக்கிற பொழுது எனக்கே கொஞ்சம் ஒரு பயம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்தை நோக்கி வழி நடத்தி கொண்டு வருகிறார். வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் 19ஆம் வசனம் எப்படியாக சொல்லுது, அவங்கள ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரின் மலைநாட்டுக்கு நேராய் ஆண்டவர் வழி நடத்துகிறார். எமோரின் மலைநாட்டுக்கு நேராக வழி நடத்துகிறார். வழி நடத்தும் போது ஒரு பயங்கரமான ஒரு வனாந்திரம் அதிலே போட்டிருக்குது, நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்தீர்கள். ஒரு பயங்கரமான வனாந்தரம். அப்போ அந்த பயங்கரமான வனாந்தரம்னா எவ்வளவோ கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த கஷ்டமான பாதையை வழி நடத்தி எமோரிய மலை தேசம் பக்கத்தில் வந்தாச்சு. எமோரிய மலைதேசம் பக்கத்தில் வந்தாச்சு. பெரிய வனாந்தரத்தெல்லாம் கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எமோரிய மலை தேசம் பக்கத்தில் வந்தாச்சு. அந்த எமோரிய மலை நாட்டை நான் உனக்கு தருவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்குரைத்த தேவன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்த தேவன் அந்த எமோரிய மலை நாட்டை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியான மிக சமீபத்தில் அவங்க வந்தாச்சு. மிக மிக சமீபத்தில் வந்தாச்சு. அப்போ மோசேக்கு ஒன்று ஆர்டர் சொல்கிறாரு, தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்குது, நீங்கள் போய் சுதந்திரித்து கொள்ளுங்க, இங்கே பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம கொடுத்து ஆண்ட வழி நடத்துவார். ஆனால் கர்த்தர் நம்ம கூட சேர்ந்து வருவாரே தவிர நம்ம தனிச்சே விட மாட்டார். ஏன்னா அவர் சொல்லி நம்ம செய்கிறதுனால அவர் நம்ம கூடயே வருவார். அதே மாதிரி தான் நீங்கள் கலங்காமல் பயப்படாமல் இருங்க, நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்வீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம அந்த தேசத்தை போய் முதல்ல வேவு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து ஒவ்வொரு ஆளை செலக்ட் பண்ணி 12 பேர் போய் அவங்க வேவு பார்க்க போகிறாங்க. அதில் விசேஷமாக காலேப்பும் யோசுவாவும் இருக்கிறாங்க, 2 பேரும். அப்படி வேவு பார்த்துட்டு வந்தவங்க இந்த 12 பேரில் 10 பேர் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை குறித்து அவதூறாய் அவிசுவாசமாய் பேசுகிறத நம்ம பின்தொடர்ந்து வாசித்து பார்க்கலாம். அதை நம்ம சுதந்திரிக்க முடியாது, அது அவங்க எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போல இருந்தாங்க, அவங்க எங்களை பட்சிக்கிற போல இருந்தாங்க, நம்ம அந்த தேசத்தை சுதந்திரிக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லி அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் காலேப்பு யோசுவா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சில கனிகளையும் கொண்டு வந்து அவங்களுக்கு காண்பிக்கிறாங்க. நல்ல தேசம், குடியிருக்கிறமான தேசம், நல்ல தேசம், அந்த ஜனங்கள் நமக்கு அடிமையாவார்கள், அவங்களை நாம் விரட்டி விட்டு அந்த தேசத்தில் நம்ம குடியிருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு விசுவாசமாக ஒரு வாக்குத்தத்தமாக அவங்க ஒரு விசுவாசத்தோடு பேசுறாங்க. ஏன்னா அந்த தேசத்தை தான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தா, அவன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி. உங்களுக்குரிய சொத்தை இன்னொருத்த அபகரிச்சு இருக்கிறான் அப்படின்னா அதை அவனை விரட்டிட்டு தான் நம்ம வாங்க முடியும். அதே மாதிரி அது நமக்குரிய சொத்து, அது ஆபிரகாமுடைய சொத்து. எமோரியா மலைநாட்டை தருவேன் என்று ஆபிரகாமுக்கு அவர் வாக்குரைத்தவர். ஆபிரகாமுக்கு வாக்குரைத்த தேவன் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அப்போ அதுல அந்நியன் ஒருத்த இருக்கிறான். நம்ம உரிமை கொண்டாட வேண்டிய சொத்துல இன்னொருத்த உட்கார்ந்துருக்கிறான். அப்போ அவங்கள விரட்டி தான் ஆகணும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் சுதந்திரிச்சு கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க வாக்குத்தத்தம் பண்ணதே நெகட்டிவா பேசுறாங்க. அது ஜெயிக்க முடியாது, அது நம்ம வாங்க முடியாது அப்படிலாம் சொல்லி நெகட்டிவா பேசுறாங்க. இதுக்கு மேல ஒரு படிக்கு மேல எங்க பிள்ளைகளை எமோரியன் கையால கொன்று போடுறதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க
அப்படின்ட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை குறித்து அவங்க இப்படிலாம் சொல்லிட்டாங்க, எமோரியர் என் பிள்ளைகளை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. அப்படி எந்த பிள்ளைகளை கொன்று போட தான் நீங்கள் கூட்டிகிட்டு வருவேன் நீங்கள் சொன்னீங்களோ அதே பிள்ளைங்க மட்டும்தான் அது தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பாங்க, நீங்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீங்க, நீங்கள் திரும்பி மறுபடியும் வனாந்தரத்துக்கு போங்க அப்படின்னு திருப்பி விட்டார். எவ்வளோ பெரிய பயங்கரம்! ஏற்கனவே மகா பெரிய வனாந்தரத்தை கடந்து வந்திருக்கிறாங்க. கீழ்ப்படியாமையினாலும் அவருடைய அவிசுவாசத்தினாலும் மறுபடியும் வனாந்தர பக்கமாக அவர் திருப்பி விட்டாங்க. வாக்குத்தத்தம் மனதில் அவிசுவாசத்தில் அவங்க இழந்துட்டாங்க. எந்த பிள்ளைகளை கொன்று போட தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து சொன்னீங்களோ அந்த பிள்ளைங்க மட்டும்தான் அதுக்குள்ளே பிரவேசிப்பாங்களே தவிர நீங்கள் பிரவேசிக்கவே மாட்டீங்க அப்படின்னாங்க. இது எவ்வளோ பெரிய பயங்கரம்! இங்கே நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோமா இல்லை நம்ம அவிசுவாசத்தன்மையாக இருக்கிறோமா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இது வாசிக்கும் போது எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு, நான் எந்த நிலையில் இருக்கிறேன். ஏன்னா சில காரியங்களுக்கு நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்போம், அது தாமதமாகி கொண்டே இருக்கும். அப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே ஒருவேளை எங்களோட அவிசுவாசத்தினால் அங்கே தொடர்ந்து வனாந்தரத்திலே இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குதோ? ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்துச்சு. ஏன்னா நான் சில காரியங்களுக்கு பல வருடங்களாக நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ வரைக்கும் அதில் சில மாற்றம் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு எனக்கும். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்து, ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளாக வனாந்தர பாதையிலே வந்து கொண்டு இருக்கிறேனே, ஒருவேளை என்னோட அவிசுவாசத்தினால என் விசுவாச குறைவினால நான் இன்னும் மறுபடியும் வனாந்தரத்துக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறேனோ அப்படி ஒரு கேள்வி, ஒரு பயம் என்னை பிடித்து கொண்டது. அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கேட்குற அன்பு சகோதரன சகோதரியே, நம்ம எங்கே இருக்கிறோம்? ஒருவேளை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை காலையை போய் யோசுவாவை போல ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாய் ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நம்மளுடைய அவிசுவாசத்தினால வாக்குத்தத்தை நம்ம இழந்துடக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளோட அவிசுவாசத்தினாலேயோ கீழ்ப்படியாமையினாலும் நம்மளோட வாக்குத்தத்தை இழந்துடாதபடிக்கு நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க எப்போ ஆண்டவர் போன்னு சொன்னார் அப்போ அவங்க போகலை. ஆனால் எப்போ அவங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்போ மறுபடியும் அந்த மலைநாட்டத்தை நாங்கள் போய் யுத்தம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அவங்க போகிறாங்க. ஆனால் எமோரியர் அவங்களை அடித்து விரட்டிட்டாங்க. எப்போ போன்னு சொன்னாங்களோ அப்போ அவங்க போகலை, எப்போ போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்போ அவங்க போகிறாங்க. அப்போ அவங்க விரட்டி அடிக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ரொம்ப அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அசதியாயிராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம இந்த நிலையில் இருக்கிறோம். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் அசதி உள்ளவர்களாக இருக்கிறோமா, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லை விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லை அவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு இடம் கண்களை மூடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரங்கள் தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்துக்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவிசுவாசத்தினால் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவேளை நாங்கள் நெடுநாளாய் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். நாங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே, நம்முடைய பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் செமையான பாதையில் நடத்துவீராக. எங்களுக்கென்று நீர் முன்குறித்ததை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. காலைப்பை போல யோசுவாவை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் பாராட்டு. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.